ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களை முகேஷ். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேட் கேர்ள் என்ற படம் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆச்சு தான் நினைக்கிறேன். இது நடுவில் படம் டீசர் ரிலீஸ் ஆகி சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று ஆச்சு. அந்த கான்ட்ரவர்சி அப்புறமா நிறைய பேர் நிறைய வன்மத்தை கக்கினாங்க அந்த படத்து மேலே. மிஷ்கின் சார்லாம் இந்த படத்தை பற்றி தயவு செஞ்ச மாதிரி படம்லாம் வரணும்னு மாதிரிலாம் பேசி ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்ஷா பரத் டேரக்டரு. ஸோ இவங்க இந்த படம் எடுக்கணுன்ற ஒரு முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஷீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் திஸ் மூவி ஸோ லாங் டைம். நல்லாவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 மாதத்துக்கிட்ட இந்த படம் டீசர் முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார், அப்புறமா அனுராக், அவங்க 2 பேர் சேர்ந்து தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3, 2, 1 கோ. As far back as I can remember, film festival in Panchi. I've always wanted a boyfriend. என்னை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கிளாஸ் லீடரா இருக்கிறதோட மாசம். people எப்படி காட்டுறாங்க? Walk like a boy, you talk like a boy, and you fail like a boy. She's a smart child. அவளோ ப்ராப்ளம் சொல்லிட்டே தான் இருக்கு. டஸ்பா வந்துட்டது. ஏ பிரீதா ஆட்ல இல்லையா நீ? அது சோல் மச்சான். டக்குனு திரும்பி பார்க்காத. 12 o'clock, third bench new student. எங்க பார்த்த மாதிரி இல்ல. டக்குனு திரும்பாத. கியூட்டா இருக்காண்டி. அவன் கையில வெயின் செமையா இருக்குடி. What all you look at Rami? நீ ப்ளூ ஃபிலிம் பாப்பியா? அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் அழகான வீட்டுல எனக்கு உன்னோட வாழணும். இதெல்லாம் தப்புடி. கெட்ட பையன் நீ அவன். Fuck them. எனக்கு நீ மட்டும் போதும். I love you. Shameless. செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. என்ன காரியம் பண்ணு நினைக்கிற? வெக்கமா இருக்கு? இனிமே அவளுக்கு ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான். லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அதையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டல. ஸ்கூல் முடிஞ்ச கையோட நான் போறேன். நான் வீட்டுல இருக்கவே மாட்டேன். ஹாய் ரமேஷ். கை சொல்லி டிஜே அவர் இருக்காரு, சொல்ல மாட்டேன். டிஜேவும் எனக்கு இருக்காரு. பிடிச்சது எல்லாம் பண்ணுவேன். உனக்கு பிடிக்காத இன்விட்டேட் பண்ணேன். I think we should kill all men. But I like having sex with them. நீ சொன்ன தான் செய்யணும், நீ சொன்ன மாதிரி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண சூசைட் பண்ணிக்குவேன். ம்? இதான் மிங்கிள். இந்த ஹீரோயின் நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு. இப்படி ரைட் ஸ்வைப் பண்ண, இல்லனா இப்படி ரிஜெக்ட் பண்ண. நாங்க போனதுக்கு அப்புறம் உன்னை யாரடி பார்த்துப்பா? ஏன் உன்னை யார் பார்த்துக்கிறாங்க? சட்னி போடுமா? கோ கொரோனா கோ. சி இது நம்ம எப்பவுமே ஒரு ஒரு படம் நம்ம எழுதுறோம், ஒரு படம் நம்ம எடுக்க போகிறோன்னா பாதி டேரக்டர்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னா இட் ஷுட் பி நாட் அ கான்ட்ரவர்சியல் மூவியாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எடுத்து பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தில் எதிர்மறையான கருத்துக்களை சொல்கிறதுக்கு 4 விதமாக 4 பேர் இருப்பாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் நான் பேசுகிறேன், இது இப்படி தாண்டான்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படி கிடையாதுன்னு சொல்லுவான். இல்லை அது அப்படி தான், ஆனால் அது வேறு வகையில் சொல்லுவான். நீ சொல்கிற விதமே தப்புன்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இந்த படத்தில் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த படத்தில் ஒரு ஃப்ரீடம் வச்சுக்கோங்க, உமனோட ஃப்ரீடம், அவளுக்கு இஷ்டத்துக்கு அவள் தோன்றது பண்ணுறான்றத பண்ணுறோம். ஆனால் இந்த ஒரு விஷயம் எல்லா வீட்லையும் நடக்கிறது தான். இது நடக்காத விஷயமே கிடையாது. எல்லா வீட்லையுமே எல்லா கேர்ள்ஸ், நாட் ஒன்லி கேர்ள்ஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம். கேர்ள்ன்றதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, கேர்ள் மட்டும்தான். ஆனால் அப்படி கிடையாது. ஈவன் பாய்ஸ் ஆல்சோ தனக்கு பிடிச்சது பண்ணணும், ஃப்ரீடமாக இருக்கணுன்ற விஷயம் இருக்குது. எல்லா பசங்களுமே கிடையாது. மேஜராக கேர்ள்ஸ் அந்த ஃப்ரீடம் இல்லைன்றது இப்போ நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷன் அப்படி. பட் ஃப்ராங்காக சொல்ல போனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு அப்போல்லாம் 100% அப்படி இருக்கும். இப்போலாம் 20 to 10% அப்படி இருக்காங்களே தவிர 80 to 70% அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போது ஸோ மெனி பேரண்ட்ஸ் ஆர் சேஞ்ச் அண்ட் ஸோ மெனி ஆர் ட்ரைங் டு சேஞ்ச். உண்மையிலேயே பேரண்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எடுத்து பேச போகும்போது அது கான்ட்ரவர்சியாக போய் முடியும். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கமெண்ட் செக்ஷன் போய் பார்ப்போம். எங்கள் கமெண்ட் செக்ஷன் இதோ இங்கே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒருத்தன் போட்டிருக்கான் ட்ரூ ஸ்டோரி பேஸ்ட் ஆன் வெற்றிமாறன் டாக்டர்ஸ் லைஃப்னு போடுறான். இப்போ என்ன வரும்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ அவன் டேரக்டர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் மட்டும் அவங்க பொண்ணு அப்படி விடுவாரா?
அந்த மாதிரிலாம் பண்ண பரான்ற கொஸ்டின் வரும். இப்போ அது அவர்கிட்ட தான் கேட்க முடியும். அவர் ஆமாம் நான் அப்படி விட்டுருவேன், இந்த கதையில் வர மாதிரியே அந்த பொண்ணோட இண்டிவிஜுவாலிட்டி நான் வந்து மதித்து நல்லா பண்ண விடுவேன்னு சொன்னார்னா இது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துடும். பட் ஆனால் அவங்களும் பண்ண மாட்டாங்க. அது இன்னொரு கொஞ்சம் பாருங்கள், இதான் இங்கே சம்மந்தமெல்லாம் ஒருத்த சூர்யா ஃபேன்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்கான், லுசு பையன் அவன். அதே மாதிரி தனி தளபதி வச்சு என்னடா ஒருத்தர் நவ் ஐ நோ வை தே வாண்ட் திஸ் மூவி டு பேன்னு சொல்லி போட்டிருக்கான். அது கண்ணெடு தூக்கின மாதிரி. ஏன் இந்த படம் ஏன் பேன் பண்ணணும், அது ஏன் வந்து பேன் பண்ணாங்கன்றது புரியுது. இப்போ என்ன சொல்கிறான்னா, இப்போ தான்ப்பா எனக்கு புரியுது எதுக்கு பேன் பண்ணாங்கன்னா, அப்போ இந்த கண்டென்ட் தப்புன்னு சொல்ல வரானா. பீப்புள் மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து இன்னொருத்தரும் போட்டிருக்கான், வெற்றிமாறன் டாக்டர் ஸ்பெல்லிங்கே தப்பு, டாக்டர் ஸ்டோரி ரிலீஸ் ஆகாமல் இருக்கும் வாழ்த்துக்கள், ஆகாமல் இருக்க வாழ்த்துக்கள். வெற்றிமாறன் டாக்டர் ஸ்டோரியை வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்க வாழ்த்துக்கள், அதை பற்றி தெரிய வந்தால் அவன் கதை புரியுன்ற மாதிரி. பீப்புள் மைண்ட் செட் வந்து லிட்டரலி இப்படி தான் இருக்குது. ஏன்னா சொசைட்டி அப்படி வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சு. மாற்ற வேண்டிய டைமில் மாற்றலை. சோஷியல் மீடியான்ற விஷயம் வந்து எல்லாருமே வந்து அந்த அதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்தை மாற்றணுன்ற கான்சன்ட்ரேஷனே போயிடுச்சு. எல்லா சோஷியல் மீடியா திரும்பி சோஷியல் மீடியா வந்து ஃபேம் ஆகணும் எல்லாம் அப்படி போயிட்டு ஃபுல்லாக முழுகி மங்கிடுச்சு மூளை. இப்போ இந்த விஷயத்தை பற்றி யாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணி பேசவும் மாட்டாங்க. அதை பற்றின உண்மையான ஃப்ரீடமும் ஃபைட்டரும் இங்கே யாரும் கிடையாது. இப்போ அது எல்லாமே வந்து முடிஞ்சு, அந்த டைமில் அதெல்லாம் முடிஞ்சு. இப்போ வந்து ஒரு சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து காட்ட தான் முடியுமே தவிர அது மாறுமான்னு கேட்டால் இட்ஸ் ஹைலி டவுட்டட். பட் ஐம் ரியலி அப்ரிஷியேட்டிங் டைரக்டர் வர்ஷா பாரத் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஒரு பயங்கரமான டிசிஷன் எடுத்து இந்த படம் எடுத்ததுக்காக. பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுலாம் தெரில, டீசர் தான் விட்டுருக்காங்க, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ எதுவும் முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோவே கான்ட்ரவர்சியாக போகுமான்னு தெரில. ஸோ பை.